பேர் வரணும்னு நினைப்பாங்க, ஜாலியாக சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ சிங்கப்பூரில் தான் இருக்கோம். சிங்கப்பூரை ஃப்ரீயாக நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ சிக்னல் இன்னும் ஒரு 9 செகண்ட் தான் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். சிங்கப்பூரில் டிராஃபிக்கு சரியான டிராஃபிக்காக இருக்குது. 3 செகண்ட் இப்பயும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. வெயில் இங்கே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் சிங்கப்பூரில் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடி பஸ்ஸில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து போகலாம். ஸோ தேக்காவை சூப்பராக வியூ பண்ணி பார்க்கலாம். அதனால் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம மாடி பஸ்ஸில் ஏறிடலாம். சிங்கப்பூரில் வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அதாவது நிறைய இடத்துல இருக்கும். ஸோ கையில் காசு இருக்க தேவையில்லை, கார்டு போதும். அந்த கார்டை வச்சு நம்ம எங்கே வேணுமோ போய்க்கலாம், வந்துக்கலாம். நம்ம கையில் கார்டு இருக்குது, அதில் காசு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். இல்லைனாலும் மைனஸில் தான் போகும், திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்மளுடைய எம்ஆர்டி கார்டு. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிங்கப்பூரை ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். இந்த ஊரில் என்னென்னா 2 வயசு 3 வயசுலேயே குழந்தை ஈஸியாக நடக்க பழகிப்பாங்க. நம்ம ஊரில் வந்து பொத்தி வச்சுருப்போம், நடக்க சொல்லித்தர சில பேர்லாம் ரொம்ப யோசிப்பாங்க, கீழே விழுந்துருன்னு நினைப்பாங்க. இந்த ஊரில் அப்படி கிடையாது. குழந்தைங்க ஒரு 90% என்னென்னா 2 வயசுலேயே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல்லாக தனியாக வெளியே கூட்டிகிட்டு போகிறது வர்றது அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தேக்கா, அதாவது தமிழர்கள் நிறையா வாழக்கூடிய பகுதி தான் இது. லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டில் இந்தியாவோட ஆர்ச் கேட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஆர்ச் கேட்னா என்ட்ரன்ஸ் பிளேஸு. இந்த எல்லோ கலர் பில்டிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூரில் இருக்க எல்லா மக்களும் கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. லிட்டில் இந்தியா ஆர்ச் கேட் இந்த இடம் தான். பஸ் வந்துருச்சு, ஏன்னா நம்ம போவேணாம், நம்ம மாடி பஸ்ஸில் தான் போனோம், அதனால் வெயிட் பண்ணலாம். உள்ளே போகிறப்ப அந்த கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வைப் பண்ணிட்டு போவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான், அதனால் ஜன்னலை திறக்கவே முடியாது. பார்த்திங்களா, அந்த இடத்துல தண்ணி ஒழுவிட்டு இருக்கும். ஃபுல்லாக ஏசி ஏர் கண்டிஷன், அதனால் தண்ணி ஒழுவிட்டு இருக்கும். ஸோ நம்ம மாதிரி இங்கேயும் நிற்க சொன்னால் நிறுத்துவாங்க. டிரைவர்ஸ் எல்லாமே நிறைய பேர் மலேசியன்ஸாக இருப்பாங்க. தமிழ் தெரியும், மேக்ஸிமம் எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கும். கார்டில் காசு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா கையிலையும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே கார்டு வச்சுருப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து சொல்கிறாங்க நம்ம ஊரில் மாதிரி புதுசாக நம்ம போகிறோம் அப்படின்னா ரூட் எங்கே போகாதுன்னு கேட்குறோம்ல, அது மாதிரி கேட்டுக்கலாம். தரையாக இருக்கும், ஈஸியாக ஏறுற மாதிரி. ரொம்ப மேலே படிக்கட்டுலாம் அப்படிலாம் இருக்காது, ஈஸியாக இருக்கும். இறைவா சீக்கிரமாக ஒரு மாடி பஸ் அனுப்பி வை. லிட்டில் இந்தியா ஆர்ச் கேட் இது தான். அது பக்கத்தில் தேக்கா பேலஸ் அப்படின்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். இதை விட இதுக்கு ஆப்போசிட்டில் தேக்கா பிளேஸ், இந்த தேக்கா மார்ட்டு, இதில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த இடத்த சுற்றி பார்க்க வருவாங்க. ஸோ இப்போ கூட ஒரு ஃபேமிலிஸ் போயிட்டுருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலேருந்தும் மக்கள்லாம் வருவாங்க ஜாலியாக சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. சும்மா உள்ளே ஒரு ரவுண்ட் போயிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா வெளியே போகலாம். ஓகேவா? இந்த மாதிரி கருத்து ஓவியங்கள், சித்திரங்கள்லாம் நிறைய இடத்துல வரைஞ்சிருப்பாங்க. அந்த காலத்தில் எப்படிலாம் வணிகம் பண்ணாங்க, எந்த மாதிரி பால் வியாபாரம் பண்ணுறது, அடுத்து மளிகை வியாபாரம் பண்ணுறது, அடுத்து தராசு, அடுத்து இந்த பாம்பாட்டி, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மகுடி ஊதி பாம்பு கீறி சண்டை விடுறது அந்த மாதிரி. அடுத்து வியாபாரம், அடுத்து உப்பு வேர்க்கல் அப்படி விற்கிறது. இந்த மாதிரிலாம் என்னென்ன வியாபாரம் பண்ணாங்க அப்படின்றது வந்து அங்கே கருத்தோவியமாக வச்சுருக்காங்க. இங்கே இந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்க. அதுதான் 2 பேர் விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கெங்கே என்ன இருக்குது அப்படின்னு இதில் போட்டிருப்பாங்க. ஏடிஎம் எல்லாமே இதில் இருக்கும், இது அப்படியே போட்டிருப்பாங்க. இங்கே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லா நாட்டு மக்களும் இங்கே வர்றதுனால எல்லோரும் விரும்புவாங்க. இது வந்து ரைஸு. இது எந்த ஊர் சாப்பிட்டீங்களா? விஜய் மெசேஜ் பண்ணியிருக்காரு, சாப்பிட்டோம் ப்ரோ. நம்ம வந்து இப்போ சிங்கப்பூரில் இருக்கோம். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா தேக்காவில் இருக்கும். சாப்பாடு பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குல்ல. போண்டா, சமோசா, மேகி, நூடுல்ஸு. இது வந்து வடைன்னு சொல்லுவாங்க.